அண்ணாதே சொல்ல ஒன்றும் எப்படி இருக்கான் ஊமையா பேசவா ஏசி நம்பர்ல இந்த பேராண்டியா என்ன பண்றீங்க? என்ன சாப்பாடு வீட்டுல இன்னைக்கு தோசை, வேற தக்காளி சாதம், மீன் மக்கர், வேற வேற கத்திரிக்காய் பொரியல். சரி சரி. யார் சமைக்கிறது? மருமக. என்ன சாப்பாடுல சொன்னாங்க கேட்கலையா? வச்சுட்டாளா? சாப்பாடா? பெரிய மாதிரி சாப்பாடு. வெங்காயம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா சமைச்சா? சின்னதே இல்லையா? கிண்டது இல்லை வயிற்று கோச்சுக்காத. நல்லா கிண்டல. ஏய் என்னது என்னது? ஆமா 4 பேர் போனீங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ள கடன் நடத்திட்டுலாம். அவங்க புடிச்ச மாட்டாட்டி நீயும் சின்ன பையனும் நான் இங்க 2 பேரும் வரானான்னு தெரியல. அவனை எதுக்கு நம்புறீங்க? அவன் நம்பாதீங்க. வருவியாமா அதெல்லாம்? அப்ப பாண்டிய கூப்பிட்டு போறேன். இங்கே இருக்கட்டாங்க. அங்க வந்தா கெட்டுக்கிட்டு போயிருக்கேன். தண்ணி அடிச்சு தண்ணி அடிப்பாங்களா? தண்ணி அடிக்கிற கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையா? தண்ணி அடிச்சு கெட்டு போயிருவேன். இல்ல தண்ணி அடிக்கிற கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையான்றேன். நாங்க போறோம். எங்களுக்கு என்ன பயம்? இல்ல 3 பேரு தானே போறீங்க. நாங்க போயிட்டு போற பெண்ண நானே என் மையன் மருமக 3 பேரும் போறோம். ஒரு ஆள் போனீங்கன்னா ஒரு வருஷம் அங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க இருப்பாங்க. ஹிந்திக்காரங்க சேர்ந்துக்குவேன். சேர்ந்து கெட்டு போயிருவேன். வேணாமே ஹிந்தி. பாண்டிய கூட்டு போறியா? அவ பாண்டியெல்லாம் இந்த விட்டு பஸ் ஸ்டாப் கூட இறங்க மாட்டாங்க. அப்பா பசு தோதுல வேலைக்கு. ஆமா அப்பா வந்து நீங்க வேலை பார்த்து காசு பண்ணீங்கன்னா நான் வாங்கி அத்திக்க போறேன். டக்கு டக்குன்னு கடன் அடைச்சு எங்க அடைச்சிட்டு உங்களை அங்க இருக்க விட மாட்டேன். வந்துருங்க. என்ன எங்க எங்க? திருப்பூர் போறியா? என் மருமக மாசு மாதிரி சம்சாரம் 3 பேர் திருப்பூருக்கு அனுப்புறேன். கடனா இருக்கும் என்ன, அதனால எங்களுக்கு யாருமே இல்லை உதவி பண்ண. அதனால நாங்க போறோம். பாட்டி மட்டும் இங்க இருப்பேன். வீடியோ எப்படி போடுவ? சந்தோஷ் வச்சு வீடியோ போட்டுறியா டெய்லியும்? சந்தோஷம் எல்லாம் என்கிட்ட இருக்கட்டும். இல்ல அவனை வச்சு வீடியோ போட்டுருவியா? வீடியோ எல்லாம் போட முடியாது. அவன் எங்க போட போறேன்? அவன் டீ கடைக்கு போக வந்து தூங்கத்தான் இருப்பான். வீடியோ எப்படி போடுறது டெய்லியும்? வீடியோ நீ அங்க இருந்து போடு. வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இருக்கிற டைம் போடு. நீ இல்லாம எப்படி போடுறது? ஆமா இதுக்குன்னு பொழப்ப கெடுத்துட்டு கடன்காரங்கிட்ட இருக்க முடியாது. இல்ல நீ இல்லாம எப்படி வீடியோ போடுறது? வீடியோ எல்லாம் என்னால எல்லாம் போட தெரியாது. ஏன்? ஆமா தெரியாதுன்னா ஏன்னா நான் என்ன படிச்சா இருக்கேன். எவன் வரேன் எவன் போடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. எப்பா உங்க தவணைக்காரர் வந்திருக்காருப்பா. நம்மளுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு சொல்லுங்க. இவனுக்கு நாளைக்கு முடிச்சு விட்டுறேன் ப்ரோ. நாளைக்கு தரப்பா. நாளைக்கு முடிச்சு விடுறான் அவனுக்கு. நான் நாளைக்கு தரேன். என்ன செய்ய சொல்ற? அவங்க வைக்குவாங்கல்ல அப்புறம் கணக்கு போட்டுருப்பாங்க. கட்ட முடியாம இருக்காங்க. அதுதான் யாரவங்க கணக்கு கட்ட மாட்டாம இருக்கோம். அவர் இங்க வரட்டு என்கிட்ட சொல்லுவார்ல. நம்மளே சொல்றோம். நீ இங்கிட்டு இருக்குல்ல. இல்லைன்னா நான் அவங்களுக்கு மயங்கவே விட மாட்டேன். டெய்லி 500 டவுட்டாக்கா கொடுத்து நாளா கட்டப்படவார் பெருமாடு. என்னாலே முடியல கட்ட. 500 போது வெறுப்பு. அதுதான் நான் மெல்ல பேச. இங்க இருக்கோ என்ன இருக்கு சங்கடம் இல்லையா? கஷ்டப்படுறாங்க. பேசாம இருங்க. நம்ம தெரியாது. அவன் தானே என்னத்த லேப்டாப் வாங்கணும் கம்ப்யூட்டர் வாங்கணும். அவன் தானே வச்சிருக்கேன். சீட்டு உழுகட்டும் இருக்கேன்.
வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஆடியிலேயே தாலி பிறைக்கு போட்டுறணும். 30,000. நல்லா கிண்டல. அது அதுக்கா வேணான்ற இல்லை நீ இதை அரிசியை போடல. தாண்டிய மாட்ட. என்னது 30,000 வேணான்ற. அது வேணாம், அதை வாங்கி என்ன செய்ய? திருப்புறதுக்கா? அப்புறம் வட்டி கட்டணுமே. அரிசியை போடல. அதுக்கு 1 லட்சத்துக்கு எவ்வளவு வருது? அதுக்கே இப்ப 6,000 ரூபாய் கட்டணும் வச்சுக்கோங்க. 6,000 கட்டுறோம். 5,900 ரூபாய் கட்டுறோம். இவருக்கு என்ன புரியல? என்னம்மா 10 பைசா வட்டி எவ்வளவு மாதிரி வருது? 7 பைசா தானம்மா அதுக்கிட்ட. 7,000 புரியல. அடுப்பை பத்த வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் சட்டி காஞ்சோனையும் சரி எண்ணெய் ஊற்றணும். ஓகே. எண்ணெய் ஊற்றிட்டு வேற எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போடணும். கடுகு ஆமா. வேற அதுக்கப்புறம் வந்து இது என்ன படம் மறந்துருச்சு. அப்புறம் யூடியூப் பாப்ப. யூடியூப்லாம் இல்ல சரியா, நானே செய்யணும் சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் யூடியூப்பை பார்த்தே சமைச்சுக்கிட்டு இருக்காள். உப்பும் தெரியல ஒன்றும் தெரியல. யூடியூப்பை பார்த்தே சமைச்சுக்கிட்டு இருக்காள். என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இது சொல்றேன். அப்புறம் வந்து பட்டை சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா இதெல்லாம் போடணும். கரம் மசாலா சிக்கன் பொடி எனக்கு தெரியுது. இப்ப ஏன்னா நீ தானே செய்யுற சாப்பாடு. என்னத்த எடுத்துக்கிட்டு இருக்கா? என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? காசு ம் 4,900 ரூபாய் கட்டணும் சார். 4,900 ரூபா. 900 ரூபா. இப்போ ஒரு 30,000க்கு எவ்வளவு ஆகுது? 4,900 ரூபா. 30,000க்கு 30,000க்குன்னா கணக்கு பாரு. செய்காசு மீன் எவ்வளவு? இல்லை நாங்கள் 28 2,800 ரூபா. 2,800 ரூபா. அப்ப எவ்வளவு? ரெண்டும் சேர்த்து 6 4,900 இது 6,800 6,800 ரூபாய். 6,100 800 7,000ன்னு வச்சுக்கிருவோம். பரவாயில்ல, அதை கூட நிம்மதியா கட்டிடுவோமே. இதுல 10 காசுண்டையில எனக்கு அப்படியே தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. 30,000 வாங்கி என்ன செய்ய போறீங்க? தோட்டம் திருப்பிடுவோம்னு சொல்றேன். நீ வேற என்ன செய்வீங்கன்ற. நீங்க சொல்ல தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு அதுக்கு சொல்றேன். அங்க எதுவும் கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். புரியல. எங்க ரொம்ப உர போட்டியோ? ஏய் சூப்பரா இருக்கும்டா சாப்பிட. உரப்பு அதிகமா போட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாரு. அப்புறம் காயத்ரி, சோ அரிசி போடுவோம்ல, அப்ப மீன் மக்களை பொறிக்க சொல்லவன. ஏய் மீன் மகர பொருள் காயத்ரி நீங்க தான் போடுவீங்க. அடிச்சு போடு மீன் மகர பொருள். எது வயிறு அடிக்கிறதுக்கா? நல்லா இருக்கு. புரியல. வந்து என்ன போட போற? தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் இதை ஏன் லைட்டா கொதிக்கணும். ம் மறுபடி ஊத்துல சும்மா ஊத்துல பயப்படாம. வந்து கொதித்து ஏய் பிரெட் இதெல்லாம் போடல. ஏய் பிரெட் போடுவாங்க. இது மீன் மகரு. இதெல்லாம் இல்ல தக்காளி. ஏய் 2 பொருள் நல்லா இருக்கும்ல டேஸ்டா. அம்மா அங்க வருமா தக்காளி சொல்ல 2 மீன் மகர் போட்டா நல்லா இருக்கு. நல்லா போ. அதெல்லாம் போட முடியாது. வாங்கிட்டு போ. என்னத்த கம்ப வச்சு முதுவ சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா? தோய் வேக்கூர் அநியாயப்படுத்துது முதுவ. அங்க பாருங்க, சேலையை ஒழுங்கா வைங்க. இது சொல்லி சொல்லி ஒரு வாய் வலிக்குமா போமா அங்கிட்டு கடுப்பேத்திக்கிட்டு. வைக்கிறேன் சேலை மேல. இவன் இதே நம்ம ஏரியா அந்த நல்லா தானா போட்டு கை கட்டுறா. ஒன்றரை டம்ளர்னா 1க்கு 3. அதுக்கு ஒரு ஸ்கூல்ல உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வயலுக்கு. 6 டம்ளர் வை. அந்த நான் இருக்கிற பெரிய கிளாஸ். என்ன சொல்ல எப்படி எப்படி எனக்கு தேரு இல்லாட்டி இப்படி இப்படி சந்தோஷ் வண்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்ல, வண்டியை ஓட்டிட்டு திரியா. எங்கடா ஓட்டிக்கிறிக்கான்? கிருன்னு போய் திரியா. பெமிஸ் மணி மாமா நானும் போனோம்ல வெளிய பாக்குறேன். மறுபடியும் அந்த வண்டி எடுத்துட்டியான். அவன் என்ன கடையில இல்லையா? ஏதோ வாங்க வந்திருக்கான். அந்த அண்ணன் வேற ஆளை போச்சு சொன்னாங்களா? இவனா வாண்டடா வண்டி எடுத்துட்டு வர்றானா சொல்ல சொல்ல. ஐய இந்த பையனடா சொன்னுடைய கேட்க மாட்டேறியான். என்ன பண்றதே தெரியல. காலில் வேற மெழுகுத்திய ஏதோ பொருத்தி இருக்குந்திருக்கான்.
கால்ல வேற அது வடிஞ்சு பொத்து போய் இருக்கு. ஐய ஆ? போடாம போயிருக்கேன். குளிக்க போறோம்ன்றேன். நாளைக்கு லீவுல கடை. ஆ, நாளைக்கு குளிக்க போறானா? எங்க குளிக்க போறேன்? எத்தனை நாள் ஆத்துக்கு குளிக்காம போறேன். இருந்தேன்? குருவி தர போறேன். தண்ணி பயங்கரமா வருது. அவனுக்கு நீச்சலும் தெரியாது. அங்கிட்டலாம் அனுப்ப கூடாது அவனை. கேட்க மாட்டேன். அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. குற்றாலத்திலேயே இப்ப காமிச்சாங்க செய்தியில, தண்ணி அப்படி ஓடுது. பூரா மலை அங்கிட்டலாம். திண்டுக்கல் சைடு அங்க போறேன் நாளைக்கு. என் வண்டியை கேக்குறியா? நீ உன் வண்டியெல்லாம் கொடுக்காத. 1000 ரூபா அட்வான்ஸ் 500 ரூபா போட்டு விட்டுருக்கியா? வண்டி கொடுத்தேன். அட்வான்ஸ் 500 ரூபா கொடுத்துருக்கானா? ஆமா. நீ ஒரு பிச்சைக்காரை வாங்கினியா? அப்புறம் என்ன பண்றது? காசு இல்ல தவணை கட்ட. அப்ப பிச்சை எடு. அப்ப அவனுக்கு வண்டியை கொடு. கொடுக்குறேன்ட்டேன். கொடுக்குறேன்ட்டேன். இன்னும் 500 தந்தா கொடுப்பேன். எல்லாரும் தரமாட்டேன். உன் முடிய வெட்டு போடா. வெட்டதான் போறேன். முடி வெட்ட. அடா என்னைக்கு போற முடிய வெட்ட? இப்ப முடி வெட்ட போறேன். எப்ப நீ அவங்களுக்கு வெட்டி விட போறியா இல்ல ஓ முடிய வெட்ட போறியா? ஏன் முடிவுதா? ஆ, 10,000 ரூபாய்க்கு முடி வெட்ட போறேன். ஆ, 10,000 ரூபா புல்லு போட்டா கூட கொண்டு வரேன் பாரு. கர்மம். பில்லு போட்டா கூட கொண்டு வரவா? 10,000 ரூபாய்க்கு வெட்ட போறேன். பில்லோட கொடுக்க 10,000 தரவா? 10,000 ரூபாய்க்கு வெட்ட போறேன். உன் மண்டையில இருக்கிறதவா? முடி மூஞ்சி ஒயிட் ஆகுறது, கழுத்து அழுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இங்க பணக்காரங்கள நானே கடன்காரங்களுக்கு நொந்து போய் உக்காந்துருக்கேன். பாய் சொல்லிடவா? கையா காட்டுற. நாங்க திருப்பூருக்கு போனா வருவீங்களா எங்களை பார்க்க? ஊரு தெரியாதுமா. தெரியாதுமா அதுக்கு பாவத்தை. என்ன பெரியார் வந்து ஆரப்பாளையம் சேரி வரமாட்டியா? பெரியாறுல இருந்து திருப்பூர்னு சொல்லிடுவேன். ஆமா. அவங்க எங்கிட்ட இறக்கி விடுறாங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 2-3 வட்டம் வந்து என்னை கூட்டு போனீங்கன்னா தெரிஞ்சுக்கிருவேன். நம்பர் எழுதி கொடுத்தோம்ல, இந்த ஏரியால தான் போனோம் அப்படின்னு தெரிஞ்சு வந்துருவேன். சொல்லு. உன் ஃபேன்ஸ் திருப்பூர்ல இருந்தாங்கடா, வர சொல்லு. திருப்பூர்ல இருந்து உன் ஃபேன்ஸ் திருப்பூர்ல இருக்காங்களான்னு கேளு. எந்த லேடிஸ் இருக்கு? குண்டுகலா பயில யாரும் திருப்பூர்ல இருக்காங்களான்னு கேளு. டேய் தம்பிகளா, திருப்பூர்ல இருக்கீங்களா? குண்டு பாட்டி கேக்குறேன். திருப்பூர்ல இருந்தா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லு. திருப்பூர்ல இருந்தா மெசேஜ் பண்ணுங்கடா. குண்டுக்கலாம் அங்க போன் போடுறேன். சரியா முடிச்சுக்குருவோமா? ஆ, சரி பாய் சொல்லு. பாய். சத்திய மண்டையில மாட்டிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போங்கடா. மாசு கட்டுங்க. பேராண்டியெல்லாம் சாயங்காலம் வாங்க, 9 மணிக்கெல்லாம் பார்ப்போம். லைவ் போடுங்க. ஓகே. இந்த சின்ன